வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். ஃபயர் திரைப்படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபயர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஜேஎஸ்கே. அண்ட் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு டிகே. இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங் பாலாஜி முருகதாஸ், அக்ஷதா மகாலட்சுமி அண்ட் சாக்ஷி அகர்வால், சாந்தினி தமிழரசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஃபயர் படத்துடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் காசி அவர்கள் காணாமல் போயிறாரு. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் போலீஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது காசி யார், அவர் எந்த மாதிரி நபர் அப்படின்றது உண்மை தெரிய வருது. ஸோ அதாவது இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவம், அதுவும் நாகர்கோயிலில், தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் நடந்தது. 2020 நாகர்கோயிலை சேர்ந்த காசி அப்படின்ற ஒரு நபர் 100க்கும் மேற்பட்ட பெண்களை காதல் பண்ணுறதா சொல்லி அவங்க ஏமாற்றி அவங்ககிட்ட காசு பிடிங்கி அவங்கள செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணி அதை வீடியோ எடுத்து மிரட்டி இப்படி பல விஷயங்கள் வந்துச்சு இல்லையா. அந்த சம்பவத்தை உண்மை அடிப்படையில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இல்லை. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப லேகாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் ஸ்டோரிக்கான எந்த ஒரு அந்த கிரிப்புமே கிடையாது. நம்மளை அந்த எமோஷனல் அந்த ஒரு ஃபயர்லையோ அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்ற எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லுமே எடுத்துகிட்டு போய் நிற்கல. முக்கியமாக படம் எந்த வகையரா அப்படின்றது தான் தெரியல. அதாவது படம் இந்த மாதிரி சீரியல் மூடில் போயிட்டு இருக்கா, இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி மூடில் போயிட்டு இருக்கா, அப்படி இல்லைன்னா இது த்ரில்லர் மூவி தானா அப்படின்ற பல கேள்விகள் நமக்குள்ள தேட்டரில் உட்காந்துருக்கும்போது வந்துகிட்டே இருந்துச்சு. மேக்கிங்கில் சுத்தமாக கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி ஒரு ஃப்ளாட்டான ஒரு மூவியாக போயிட்டு இருந்துச்சு. இதுதான் படத்துக்கு மிகப்பெரிய ஃப்ளாவாகவே இருந்துச்சு. பட் படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரைக்கு நல்லா நம்ம பாராட்டி கொண்டே ஆகணும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படத்தை அந்த மேக்கிங் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் படம் ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டோரியை எப்பயும் போல யூஷுவலாக ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக முடிச்சிட்டாங்க. அதாவது ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னு நான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா, இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணுமே காசியால் பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்சாக போலீஸ் ஆஃபீஸரே இதை பண்ணுற மாதிரி எண்டிங்கில் முடிச்சிருப்பாரு டேரக்டர். ஸோ அப்படி முடிக்கும் பொழுது கடைசியாக ஒரு டயலாக் வரும், பெண்களுக்கு இந்த உலகம் பாதுகாப்பானது இல்லை, காசி மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ பெண்கள் அவங்ககிட்ட பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டயலாக் முடியும். எனக்கு இதை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது எனக்குள்ள ஒரே ஒரு தாட் ப்ராசஸாக போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா, காசி மாதிரியான நபர்கள், இந்த மாதிரி சைக்கோஸ் உலகம் முழுக்கவே நிறைஞ்சு இருக்காங்க. இந்த சைக்கோஸ் எப்படி சுற்றிட்டு இருக்காங்க. வாண்டடாக போயிட்டு எந்த ஒரு பெண்ணுமே அப்படி ஓகே நான் காசி அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பழக போகிறது இல்லை, தெரியாமல் சிக்கிறது தான். ஸோ இந்த சிக்கிட்டு அப்புறமா இந்த மாதிரி பெண்களால் ஏன் இதை வாஷ் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த சொசைட்டி ஒரு அவங்க அதாவது பெண்ணின் உடல் மீது கட்டமைச்சக்கூடிய அரசியல், அதாவது ஒரு புனிதத்தன்மை கட்டமைச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இங்கே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாலேயோ இல்லை ரேப்பாலேயோ பாதிக்கப்படுறா, இந்த மாதிரி வன்கொடுமையில் பாதிக்கப்படுறா அப்படின்னா, அந்த பொண்ணு ஏன்பா அந்த நேரத்தில் அங்கே உட்காந்து அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கணும், அந்த பொண்ணையே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகணும், அந்த பொண்ணுக்கு இன்னும் வெளியே வேலை, அந்த பொண்ணையும் பசங்கெல்லாம் பழகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் சமூகம் முன்னாடி எடுத்துகிட்டு வைக்கிது. இங்கே அந்த தப்பு பண்ணோடனே பயங்கர அப்படி ஜாலியாக பிசுகுந்தரமாக சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் பாதிப்புக்குள்ளான அந்த பெண் மேலே இத்தனை கேள்விகள் நம்ம சமூகத்தில் வந்துடும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல மாறினாதான் நமக்கு பெண்களுக்கான இந்த விஷயங்களை குறைக்கவாது முடியும். ஸோ என்னதான் சட்டங்களை கடுமையாக ஆக்கணும், ஆஸ் எ சொசைட்டியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பக்கத்தில் போய் நம்ம நிற்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை கற்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த கற்பு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தட்டி அவங்களுடைய அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எந்த தப்புமே அதில் அவங்களுக்கு எந்த தப்புமே அவங்க பண்ணல. ஆனால் அவங்க மேலே தான் எல்லாம் தப்புன்ற மாதிரி நம்ம போய் சொல்லும்பொழுது அவங்க மன உளைச்சல் அவ்வளோ பாதிக்கப்படும், அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதை நம்ம அதாவது சொசைட்டியாக நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாறினா தான் இந்த மாதிரியான குற்றங்களை குறைக்க முடியும். இதுலேயுமே இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணு வெளியே அவங்ககிட்ட நான் வந்துட்டேன், அவங்க என்னை மிரட்டினா பட் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் எல்லா பெண்களுக்குமே இந்த போல்ட்னஸ் வரணும்னு நான் நம்புகிறேன். அப்போ தான் இந்த மாதிரியான கேவலமான வக்கர புத்தி உள்ள மனிதர்கள் குறைவாங்க. முக்கியமாக ஒன்று தான், பெண்களை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளாக பார்க்க வேணாம், இந்த பெண்களை புனிதமாலாம் பார்க்க வேணாம், பெண்களை மனிதர்களாக பார்த்தா போதும்னு நம்புகிறேன். ஏன்னா அப்படி அவங்கள பார்த்தாலே அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்.
மேபி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காமல் தவிர்க்கவாத முடியும். இதுதான் என்னுடைய இதான் படம் பார்த்து முடிச்சுட்டு நான் எனக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம். நீங்கள் ஃபயர் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு படம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.